கியூரா வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி ஒரு ரொம்ப ஹாட் டாப்பிக்கை, ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாப்பிக்கை இந்த வீடியோ நீங்கள் கவனமாக பாருங்கள். இதிலே தமிழ்நிலே பார்த்துருப்பீங்க. இது சிட்டிசன் அட்வைஸ் பீரோன்னு இருக்கும். இதில் ஜஸ்டிஸ் ஆஃப் பீஸ் பற்றியும் நம்ம பேச போகிறோம். ஸோ சிட்டிசன் அட்வைஸ் பீரோன்னு இருக்கிறது இங்கே இருக்க சிட்டிசன்ஸ்க்கு மட்டும் இல்லாத ரெசிடென்ட்ஸு, ஒர்க் பெர்மிட்ஸு, விசிட்டரு எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுறது. பட் ஆனால் அதோட பேர் பார்த்திங்கன்னா சிட்டிசன் அட்வைஸ் பீரோ, கேப்னு சுருக்கமாக சொல்லுவாங்க. இங்கே இருக்கிற எல்லா லைப்ரரியிலையும் பக்கத்துலேயே சிட்டிசன் அட்வைஸ் பீரோஸ் இருக்குது நியூசிலாண்டில். இவங்களோட நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நியூசிலாண்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியும் வந்த பிறகும் இல்லை புதுசாக நீங்கள் வர்றதா இருந்தீங்கன்னா இந்த வெப்சைட்டை தெரிஞ்சு வைக்கிறது ரொம்ப நல்லது. cap.org.nzன்னு சொல்லுவாங்க. இந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. 0800-367-222. அதாவது நீங்கள் வெப்சைட்டில் கூகுளில் போயிட்டு இந்த சிட்டிசன் அட்வைஸ் பீரோன்னு நீங்கள் போட்டாவே உங்களுக்கு தெரியும். இதில் இவங்க என்னெல்லாம் நம்மளுக்கு பண்ணுறாங்க பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஏதாவது பை பண்ண போகிறீங்க, வேஸ் ஆஃப் பையிங், உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது பை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் பிஸ்னஸ், நீங்கள் இங்கே வேலை கிடைக்காம உங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதுக்கு யாரெல்லாம் காண்டாக்ட் பண்ணலான்னு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஃபேமிலி அண்ட் பர்சனல் பார்த்திங்கன்னா டிவோர்ஸு, ரிலேஷன்ஷிப்பு, வயலன்ஸ், ஃபேமிலி வயலன்ஸ், இந்த மாதிரி கவர்மெண்ட் லா பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்திங்கன்னா ஹெல்த் அண்ட் வெல்பீயிங், நீங்கள் இங்கே வந்துட்டீங்க, உங்களுக்கு ஜிபிக்கு என்ரோல் பண்ண முடியல, உங்களுக்கு ஒரு டாக்டரை பார்க்கணும், அதை பற்றின எல்லாமே அவங்க பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஹவுசிங் அண்ட் லேண்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு டெனன்சி, அதாவது நீங்கள் ஒரு வீட்டு வாடகைக்கு குடியிருக்கீங்க, இங்கே இருக்க ரூல்ஸு, லாஸு, ரெகுலேஷன்ஸ் உங்களுக்கு தெரியலன்னா அதை பற்றியும் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற லோன்ஸு, அதாவது அவங்க என்னென்னா எல்லாருமே ஒரு ஐடியா கொடுப்பாங்க. தே வில் நாட் கைட் யூ, நீங்கள் இதுதான் பண்ணணும்னு எல்லாம் கிடையாது. இங்கே இருக்கிற லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பற்றி, அப்புறம் நீங்கள் ஏதாவது ட்ராவல் அண்ட் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதா இருந்தாலும் இங்கே எல்லாமே இருக்கும். இது மோஸ்ட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஜஸ்டிஸும் மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் வெல்ஃபேர்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு அடியில் தான் இது வருது. இது கம்ப்ளீட்லி வாலண்டரி சர்வீஸ் தான். இதில் வாலண்டியர்ஸு, யூத்ஸு இவங்க எல்லாருமே பண்ணுவாங்க. ஈவன் ஸ்கூல் கிட்ஸு இப்போ 15 வயசுக்கு மேலே இருக்க பிள்ளைங்களும் அங்கே போய் வாலண்டியராக ஒர்க் பண்ணலாம். ஸோ இவங்க பல ஆன்சர்ஸ் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நான் இன்றைக்கி சிட்டிசன் அட்வைஸ் பீரோ போனது ஜேபியை பார்க்க தான். ஜேபின்றது ஜஸ்டிஸ் ஆஃப் பீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஊரில் ஒரு கெசட்டட் ரோலில் இதெல்லாம் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் அட்டஸ்டேஷன் பண்ணி கொடுப்பாங்களே அவங்க தான். இங்கே சிட்டிசன் அட்வைஸ் பீரோவில் அவங்கள போய் பார்க்கலாம். பர்சனலாகவும் அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு போய் பார்க்கலாம். நீங்கள் ஜஸ்டிஸ் ஆஃப் பீஸ்ன்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு மினிஸ்ட்ரியல் அண்ட் ஜஸ்டிஸ் டியூட்டிஸ், 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டியூட்டிஸ் சொல்லுவாங்க. ஜுடிஷியல்னு சொல்லுவாங்க. மினிஸ்ட்ரியல்னு பார்க்கும்போது உங்கள் விட்னஸிங் த டாக்குமெண்ட்ஸ், அதாவது சைன் போட்டு தர்றது, டிக்ளரேஷன் நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் ஒரு அஃபிடாவிட்ஸுக்கு சைன் போடுறது, அதெல்லாம் அஃபர்மேஷன்ஸு எல்லாம் அவங்க பண்ணுவாங்க. ஜுடிஷியல் டியூட்டின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டாச்சுவேட்ரி, நீங்கள் அங்கே போயிட்டு இது டிக்ளரேஷன் எடுக்கலாம். அவங்க முன்னாடி மைனர் அஃபென்சஸ் அண்ட் டிராஃபிக் கேசஸ் எல்லாமே அவங்க டீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரிமாண்ட் பண்ணுறது, பெயில் எடுக்கிறது, அன்டிஃபெண்டட் கேசஸில் இதெல்லாம் தான். இங்கே பார்த்தீங்கன்னா லைப்ரரியில் தான் இது இருக்குது. சிட்டிசன் அட்வைஸ் பீரோ அவங்களுக்கு சர்டன் டைமில் தான் நீங்கள் ஜேபியை பார்க்கலாம். ஸோ இந்த 0800 நம்பர்னு நான் சொன்னது ஒன்லி நீங்கள் நியூசிலாண்டுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இதிலே சிட்டிசன் அட்வைஸ் பீரோ வெப்சைட்லேயே போயிட்டு ஜஸ்டிஸ் ஆஃப் பீஸ்ன்னு போட்டிங்கன்னா எவ்வளோ ஜஸ்டிஸ் ஆஃப் பீஸு, உங்களோட நியரஸ்ட் ஏரியா என்னன்னு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணணும் எந்த நியரஸ்ட் ஏரியான்னு. ஸோ அந்த நேஷன் வைடில் எவ்வளோ ஜேபி சிட்டிசன் அட்வைஸ் பீரோ இருக்குதுன்னு பாருங்கன்னா இந்த மேப்பில் இருக்குது. இவ்வளோ இது இருக்குது. ஆக்லாண்டில் மட்டும் 34 சிட்டிசன் அட்வைஸ் பீரோ இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு ஜேபியை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது சவுத் ஐலாண்டு ஆக்லாண்ட் மேப்பில். ஆக்லாண்டில் தான் நிறைய பேர், இதுதான் நியூசிலாண்ட் மேப்பில். ஆக்லாண்டில் தான் நிறைய பேர் இருக்காங்க ஜேபி.
ஸோ நீங்கள் புதுசாக நியூசிலாண்டுக்கு வரீங்க, உங்களுக்கு வந்து யாருமே இங்கே தெரியாது, இல்லை உங்களுக்கு தெரியும் ஆனால் உங்களுக்கு வந்து சர்டன் இன்ஃபர்மேஷன் வேணும். அப்படி இருக்க பட்சத்தில் வந்து நீங்கள் வெப்சைட்ஸ்லேயும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த நான் சொன்ன சிட்டிசன் அட்வைஸ் பீரோ வெப்சைட்ஸில் போனால் எல்லா இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இல்லை ஃபேஸ் டு ஃபேஸ் போகலாம். அகெயின் சிட்டிசன் அட்வைஸ் பீரோ வந்து வாக்இன் பேசஸில் போகலாம். நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு போகணுன்னு இல்லை. ஜேபி ஒரு சில ஜேபி கிட்ட நீங்கள் போகிறது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க, அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு போகணும். பட் மோஸ்ட் ஆஃப் த ஆக்லாண்டில் இருக்கிற எல்லா சிட்டிசன் அட்வைஸ் பீரோலையும் வாக்இன் தான். ஆனால் சர்டன் டைம் இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா தே ஆர் லைக் வாலண்டியர்ஸ், தே டூ இட். அவங்க மோஸ்ட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரியல் டியூட்டிஸ் தான் இந்த சிட்டிசன் அட்வைஸ் பீரோவில் பண்ணுவாங்க. எந்த ஜேபிஸ் எல்லாம் சில காலேஜஸ் யூனிவர்சிட்டிஸ்லையும் ஜேபிஸ் இருப்பாங்க. அவங்க வந்து போத் மினிஸ்ட்ரியல் அண்ட் ஜுடிஷியல் டியூட்டிஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு வேலையில் ஜாயின் பண்ணுறீங்க, எனி டிஸ்பியூட்ஸ், ஒரு லீவு, ஒர்க்கிங் ஹவர்ஸ், உங்களை நிறைய கம்மியாக சம்பளம் கொடுக்குறாங்க, மினிமமாக சம்பளம் கிடைக்கிறாங்க, வந்து சிட்டிசன் அட்வைஸ் பீரோவில் டீல் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது தொலைஞ்சு போச்சு இது பண்ணணும்னா சிட்டிசன் அட்வைஸ் பீரோவில் நீங்கள் பண்ணலாம். ஸோ எவ்ரி திங் அண்ட் எனிதிங். நான் இங்கே வந்துட்டு ஒரு 17 years ஆகுது நியூசிலாண்டுக்கு வந்துட்டு. ஸோ எனக்கு வந்து அட்டஸ்டேஷன், எனக்கு வந்து ஏதாவது ஒரு கொஷின்ஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா சிட்டிசன் அட்வைஸ் பீரோவில் தான் போவேன். முன்னாடி நான் சொல்கிறது வந்து 17-18 yearsக்கு முன்னாடி வந்து எல்லோ பேஜஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இன்டர்நெட்டில் போயிட்டு எல்லாம் அடிக்க வேணாம். எல்லோ பேஜஸில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ஜேபிஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணி போனோம். இப்போ வந்து சிட்டிசன் அட்வைஸ் பீரோலேயே ஜேபிஸ் இருக்கிறதுனால வந்து நம்மளுக்கு அந்த கவலையும் கிடையாது. ஸோ இது வந்து இட்ஸ் ஆல் ரன் பை வாலண்டியர்ஸ் தான். அண்ட் அதனால வந்து அவங்க டைம் வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான இது, இப்போ நீங்கள் ஒரு ஃபோட்டோ காப்பி, உங்களுக்கு வந்து நம்ம ஊரில் சொல்கிறோம்ல ஜெராக்ஸ்ன்னு சொல்கிறோம்ல ஃபோட்டோ காப்பி, அந்த ஃபோட்டோ காப்பி எடுக்கணுன்னா கூட வந்து இப்போ உங்கள்கிட்ட பிரிண்டர் இல்லை எங்கேயாவது வந்து நீங்கள் இப்போ வெளியே எங்கேயாவது நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு பைசா ஆகும்னா நீங்கள் ஈவன் சிட்டிசன் அட்வைஸ் பீரோவில் போனால் ஒரு சில சிட்டிசன் அட்வைஸ் பீரோவில் உங்களுக்கு வந்து ஃபோட்டோ காப்பி வந்து உங்களுக்கு ஃப்ரீ தான். நீங்கள் போய் கேட்டிங்கன்னா they'll copy it and give. அதுக்காக வந்து பெரிய புக்கு 2000-3000 pages இல்லை பிக் வால்யூம் புக்கெல்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க. பட் சர்டன் இன்னைக்கு வந்து நான் ஒரு 5 ஃபோட்டோ காப்பி எனக்கு எடுத்து சைன் வாங்கணும். நம்ம வீட்டில் காப்பியர் இதாகிடுச்சு, ஏதோ இங்க் இல்லை, அதனால நான் போய் அவங்கக்கிட்ட கேட்டேன். they did it for us. ஈவன் லைப்ரரிஸ்லேயும் நீங்கள் ஃபோட்டோ காப்பி எடுக்கலாம். அது டிபெண்ட்ஸ் ஆன் த லைப்ரரி. நீங்கள் உங்கள் லைப்ரரி கார்ட்லேயே லோட் பண்ணணும். லோட் பண்ணி பைசா கொடுத்து நீங்கள் எடுக்கணும். ஸோ இதுதான் இன்னைக்குள்ள வீடியோ. இது ரொம்ப முக்கியமான வீடியோ. ஏதாவது கொஷின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் போடுங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ போடணும்னு நீங்கள் எனக்கு போட்டுட்டு தான் இருக்கீங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் என்னோடய டைமில் நான் உங்களுக்கு பண்ணுறேன். நான் என்னோடய ஆஃப் டே இல்லை, என்னோட ஓன் டைமில் தான் நான் பண்ணுறேன். ஸோ என்னோடய டைம் உங்களுக்கு பெனிஃபிட் ஆகணும். அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா யாரோ எங்கேயோ வந்து என்னோட டைம், நான் யூஸ் பண்ணுற டைம் உங்களுக்கு யூஸ் ஆகும். அதனால அதை நீங்கள் அதை செய்யுங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கிற வரைக்கும் பை ஃபார் நவ்.